அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலையத்தில் நான் வெங்கடேசன். கலைப்பகிர்வு சிலம்பம் நாள் 8. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே நம்ம ஒண்டி காலடி அப்படின்னு ஒரு காலடி பார்த்துருந்தோம். அந்த காலடியில் முன்வெட்டு பின் வாரல் அப்படின்ற சுற்றை நம்ம எப்படி செய்யலாம், அது ஏற்றம் இறக்கம் எப்படி முன் நடந்துகிட்டே ஒரு கம்பை சுழட்டுறது, பின் நடந்துட்டு கம்பை சுழட்டுறதுன்றதை நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். முன்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒண்டி காலடி போட்டிருப்போம். அந்த காலடியில் என்ன பண்ணியிருப்போம்னா ஏற்றம் செஞ்சுருப்போம். அப்படி ஏற்றம், அதே போல் இறக்கம் இது செஞ்சுருப்போம். ஒரு சின்ன ஒரு மாறுதல் என்னன்னா, அந்த சுற்றுமுறை செய்யறதுக்கு இந்த ஏற்றம் சேர்த்து நம்ம உடம்ப வந்து எதிர் திசை திருப்பி போடணும். எப்படின்னா, எதிர் திசை திருகணும், நேராக வரணும், ஏற்றம். எதிர் திசை திருகணும், நேராக வரணும், ஏற்றம். அதே மாதிரி இறக்கமாக தான், எதிர் திசை திரும்பணும், நேராக வரணும், இறக்கம். எதிர் திசை திருகணும், நேராக வரணும், இறக்கம். சரிங்களா? இந்த காலடி மட்டும் கூடுதலாக நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சுற்றுமுறை ரொம்ப எளிதாக வரும். நம்ம கடந்த காலையிலே பார்த்துருப்போம் முன்னிட்டு பின் வரலாம். அதே சுற்றுமுறையை இந்த காலையில் நம்ம செய்ய போகிறோம். எப்படி நான் வந்து முதல்ல பக்கவாட்டில் செஞ்சு கேட்டால் தான் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அதே தான் ஆதிநிலை நினைக்கிறேன், சமட்டி பிடியில் பிடிச்சிக்கிறேன், கம்பு இருக்குது. முதல்ல நான் சொன்ன மாதிரி எதிர் திருகிறோம். திருகும் பொழுது முன்பக்கத்துலேருந்து ஒரு வாரல், பின்பக்கத்து ஒரு வாரல், 2 வாரல் போடுறோம். போட்டுட்டு காலை ஏற்றும் பொழுது வெட்டு, வலது காலை ஏற்றி மாடி வச்சிட்டோம். இப்போ இடது பக்கம் திரும்பி முன்பக்கம் இருந்து ஒரு வாரல், பின்பக்கம் இருந்து ஒரு வாரல், காலை இடது காலை ஏற்றுறோம், வலது பக்கம் வெட்டு. முன்னே நம்ம பார்த்துருப்போம், வெட்டுக்கும் வாரலுக்கும் விதிகள் பார்த்துருப்போம். அதை நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துங்க, அப்போ தான் புரியும். திரும்பியும் 2 வாரல். நான் இறக்க செய்கிறேன் பாருங்கள். வெட்டு போடும்போது அதே காலை இறக்குறேன், 2 வாரல், வெட்டு, அதே காலை இறக்குறேன். அப்போ ஏற்றம் போடும் பொழுது, வெட்டு போடும் பொழுது எதிர்காலை ஏற்றணும். இறக்கம் செய்யும் பொழுது எந்த கால் முன்னாடி இருக்கோ அதே பக்கம் வெட்டு போட்டு அந்த காலை இறக்கணும். இதுதான் இந்த காணொலிக்கான விதி. திரும்பி செய்கிறேன் பாருங்கள். நிற்கிறேன், திருகி 2 வாரல். இப்போ ஏற்றம் போடணும் அப்படின்னா நான் வலது காலை ஏற்றணும், அப்போ இடது பக்கம் வெட்டு போட்டு ஏற்றணும். இடது புறம் திரும்பி 2 வாரல். இப்போ இடது காலை ஏற்றணும், அப்போ வலது பக்கம் வெட்டு போட்டு ஏற்றணும். திரும்பி 2 வாரல். இப்போ இறக்கம் செய்கிறது அதே தான். இப்போ என்னன்னா, எந்த கால் நம்ம இறக்க போகிறோமோ அதே பக்கம் நம்ம வெட்டு போட போகிறோம். இடது பக்கம் வெட்டு, இடது காலை இறக்குறேன், திரும்பி 2 வாரல். வலது பக்கம் வெட்டு, வலது காலை இறக்குறேன், திரும்பி 2 வாரல். இது ஒரு மிதமான வேகத்தில் செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். 2 வாரல், ஒரு வெட்டு, 2 வாரல், ஒரு வெட்டு, 2 வாரல், ஒரு வெட்டு, 2 வாரல், இறக்கம், வெட்டு, 2 வாரல், வெட்டு, 2 வாரல், வெட்டு, 2 வாரல், நினைக்கிறோம். சரிங்களா? அப்போ இதுதான் ஒண்டி காலடி ஏற்றம் இறக்கம். நான் நேராக ஒரு வாட்டி செஞ்சு காட்டுறேன் பாருங்க. 2 வாரல், வெட்டு, 2 வாரல், வெட்டு, 2 வாரல், இறக்கம், வெட்டு, 2 வாரல், வெட்டு, 2 வாரல், நிறுத்து. சரிங்களா? அப்போ இதே சுற்ற அனைத்து பிடியிலும் நான் பயிற்சி பண்ணிக்கணும். முச்சான் பிடியிலையும் பயிற்சி பண்ணிக்கணும், நடுகம்பளி பயிற்சி பண்ணிக்கணும். வலது இடதும் தனித்தனியாகவும் நம்ம சுற்றி பழகிக்கணும். சரிங்களா? முன்பே காணொலி போட்ட மாதிரி அனைத்து பிடிமுறையிலையும் இந்த சுற்றை நம்ம செஞ்சு பழகிக்கணும். தொடர்ந்து பயணிகள், தொடர்ந்து பயணிப்போம். தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.